செய்திகள் வாசிப்பவர் தீபா. முதலில் தலைப்புச் செய்திகள். செங்கொடி இயக்கத்தின் மகத்தான தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி. சாம்சங் தொழிற்சாலையில் தொடரும் வேலைநிறுத்த போராட்டம். சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசுக்கு CITU வலியுறுத்தல். ஹரியானாவில் வேலையின்மை கொடூரம். புள்ளி விவரங்கள் மூலம் வாக்காளர்களை ஏமாற்ற பாரதிய ஜனதா முயற்சி. சென்சஸ் தாமதம் பற்றி எங்களையே கேள்வி கேட்பதா? புள்ளியியல் குழுவையே கலைத்தது ஒன்றிய மோடி அரசு. அதானி குழுமத்தின் கடன் மோசடியால் பொதுத்துறை வங்கிகளுக்கு 46,000 கோடி ரூபாய் இழப்பு. உலகளாவிய தொழில்நுட்பத் துறையில் வேலை இழப்பு அலை. இந்தியாவிலும் வேலை இழக்கும் இளைஞர்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் அணுசக்தி ஆலை தேர்தல். BMS சங்கத்தை தோற்கடித்து CITU தொழிற்சங்கம் அபார வெற்றி. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் வேலைநிறுத்தம். இனி தமிழக செய்திகள். சாம்சங் இந்திய நிறுவனத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளே வேலைநிறுத்தத்திற்கு காரணம் என்றும் தமிழக அரசு தலையிட்டு தொழிலாளர்களின் சட்ட உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும் CITU வலியுறுத்தியுள்ளது. சாம்சங் நிறுவனத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் தொழிற்சாலையில் 2024 செப்டம்பர் 9 முதல் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. தொழிலாளர்கள் விரும்பும் தொழிற்சங்கத்தை அமைத்துக் கொள்ளும் உரிமையை நிர்வாகம் ஏற்க வேண்டும். கூட்டு பேர உரிமை என்கிற சட்ட உரிமைப்படி தொழிலாளர்களின் கோரிக்கை குறித்து விவாதித்து முடிவிற்கு வர வேண்டும் என்பதை நிர்வாகம் மறுக்கிறது. நிர்வாகமே போட்டி சங்கத்தை அமைப்பதும் ஊக்குவிப்பதும் குற்றம். கேஷுவல் தொழிலாளர்களை நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்துவது, வெண்டார் கம்பெனிகளில் இருந்து தொழிலாளர்களை கொண்டு வந்து உற்பத்தியில் ஈடுபடுத்துவதும் சட்டவிரோதமாகும். செப்டம்பர் 12 அன்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனால் தொழிலாளர்களின் போராட்டம் தொடரும். அரசு தரப்பில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் கலந்து கொள்வோம் என்று CITU காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தோழர் முத்துக்குமார் தெரிவித்தார். பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் சென்னை ராஜரத்தின ஸ்டேடியம் அருகே செப்டம்பர் 12 அன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்க பகுதி நேர ஆசிரியர்கள் 2012 ஆண்டு முதல் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படுகின்றனர். அதன்படி தற்போது 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பள்ளிகளில் வாரந்தோறும் 3 நாட்கள் பாடம் நடத்துவர். அதற்கு 10,000 ரூபாய் மாத சம்பளமாக தரப்படுகிறது. 13 ஆண்டுகளாக கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். ஆனால் எந்த பலனும் இல்லை. சென்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அறிவித்தது. ஆனால் இதுவரை தமிழக அரசு அதற்கான முயற்சி எடுத்ததாக தெரியவில்லை. அதனால் அரசுக்கு நினைவூட்டும் விதமாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்களின் கூட்டுக்குழு சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே உண்ணாவிரத போராட்டம் செப்டம்பர் 12 அன்று நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உருவாக்கிய வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையில் வரவு வைக்கப்பட்ட பணம் எங்கே போனது என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை கோட்ட அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்த சுப்புராஜ் என்பவர் 2023 ஜூன் 30 ஓய்வு பெற்றார். அவரின் ஓய்வூதிய பணப்பலன்கள், விடுமுறை நாள் ஊதியம், பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரருக்கு ஓய்வு பெற்ற நாளிலிருந்து 6% வட்டியுடன் அனைத்து பணப்பலன்களையும் வழங்க வேண்டும் என 2023 டிசம்பர் 21 உத்தரவிட்டார். இந்த உத்தரவை நிறைவேற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அரசிடம் நிதி உதவி பெற்று விரைவில் வழங்கப்படும் என நிர்வாகத்தின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பணிக்கொடை, விடுமுறை ஊதியத்தை பொறுத்தவரை அரசிடம் நிதி உதவியை எதிர்பார்ப்பதில் நியாயம் உள்ளது. ஆனால் அரசு போக்குவரத்து கழகம் உருவாக்கிய வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையில் தொழிலாளியிடம் பிடித்தம் செய்து வரவு வைக்கப்பட்ட பணம் எங்கே போனது என்பது குறித்து விசாரிக்க மதுரை SS காலனி காவல் ஆய்வாளரை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், ஊதிய முரண்பாடுகள் சரி செய்தல் உட்பட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இடைநிலை ஆசிரியர்களின் அடையாள வேலைநிறுத்தம் செப்டம்பர் 11 அன்று நடைபெற்றது.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், ஊதிய முரண்பாடுகளை சரிசெய்தல் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து டிட்டோ சாக் நிர்வாகிகளுடன் தமிழக அரசு கடந்த 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றுவது தொடர்பாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அரசாணை 243 ரத்து செய்தல் போன்ற எதிர்பார்த்த கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று டிட்டோ ஜாக் அறிவித்தது. இதையடுத்து இந்த கூட்டமைப்பில் இணைந்துள்ள 12 சங்கங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் செப்டம்பர் 12 அன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்கள் முன்பும் ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். இனி தேசிய செய்திகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர், செங்கோடி இயக்கத்தின் மகத்தான தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி நுரையீரல் பாதிப்புக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செப்டம்பர் 12 அன்று மரணமடைந்தார். 1974 JNU பல்கலைக்கழகத்தில் மாணவர் இயக்கத்தில் சேர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தின் தலைவரானார். 1984 முதல் 1986 வரை SFI சங்கத்தின் அகில இந்திய தலைவரானார். 1975ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். தனது அரசியல் செயல்பாடுகளுக்காக நெருக்கடி நிலையின் போது கைது செய்யப்பட்டார். 1985இல் கட்சியின் மத்திய குழுவிற்கும், 1989இல் மத்திய செயற்குழுவிற்கும், 1992இல் அரசியல் தலைமை குழுவிற்கும், 2015ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது இறுதி மூச்சு வரை செயல்பட்டார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பீப்புள் டெமோக்ரசி ஆசிரியராக இருந்தார். மத்தியில் ஐக்கிய முன்னணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றினார். 2005 முதல் 2017 வரை 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றினார். கடுமையான நுரையீரல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் தனது 72வது வயதில் செப்டம்பர் 12 அன்று காலமானார். நாடு முழுவதும் அவருக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சி அணிகளும் புகழஞ்சலி செலுத்தினர். அவருடைய உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்காக செப்டம்பர் 14 அன்று ஒப்படைக்கப்பட்டது. ஹரியானா மாநில அரசு துறைகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் தேர்தல் ஆதாயத்திற்காக புள்ளி விவர மோசடி மூலம் வாக்காளர்களை ஏமாற்றுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஹரியானா மாநிலத்தில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் பாஜகவிற்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. இருப்பினும் புள்ளி விவரங்கள் மூலம் வித்தை காட்டி வாக்காளர்களை ஏமாற்ற மனோகர் லால் கட்டார் அரசு முயற்சித்து வருகிறது. பாஜக ஆளும் ஹரியானாவில் வேலையின்மை அதிகம் என ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அரசு துறைகளில் காலியாக உள்ள 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. ஆனால் உயர் பொறுப்புகளுக்கு மட்டும் அதிகாரிகள் நியமிக்கப்படுகின்றனர். மாநிலத்தில் வேலை கொடுக்க முடியாமல் இஸ்ரேலில் கட்டுமானத் துறையில் பணியாற்ற 10,000 பேரை மாநில அரசு அனுப்பியுள்ளது. விவசாய மாநிலமான ஹரியானாவில் வேலையில்லா திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தி 2024 ஜனவரியில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. தற்போது சட்டமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு அரசு தனது அறிவிப்புகளை வேகமாக அறிவித்து வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான காலதாமதம் குறித்து புள்ளியியல் நிலைக்குழு தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வந்த பின்னணியில் ஒன்றிய மோடி அரசு 14 பேர் கொண்ட புள்ளியியல் நிலைக்குழுவை தன்னிச்சையாக கலைத்துள்ளது. 1870 முதல் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒருமுறை இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. கடைசியாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அடுத்து 2021இல் திட்டமிடப்பட்டது. கொரோனாவிற்கு பிறகு இப்போது வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிப்பை மோடி அரசு வெளியிட தயாராக இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யும் முறை, மாதிரி வடிவமைப்பு, கணக்கெடுப்புக்கான கருவிகள் உள்ளிட்டவை குறித்து ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்கான பொருளாதார நிபுணரும் முன்னாள் தலைமை புள்ளியியல் நிபுணருமான பிரணாப் சென் தலைமையில் 14 பேர் கொண்ட நிலைக்குழுவை ஒன்றிய அரசு கடந்த ஜூலை மாதம் நியமித்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான காலதாமதம் குறித்து புள்ளியியல் நிலைக்குழு தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பி வந்தது. இந்நிலையில் முறையான காரணமின்றி உறுப்பினர்களுக்கு கூட தகவல் அளிக்காமல் அந்த குழுவையை மோடி அரசு ஏதேச்சதிகாரமாக கலைத்துள்ளது. 2024 ஆகஸ்ட் மாதம் உலக தொழில்நுட்ப துறையில் 27,000க்கும் மேற்பட்ட வேலைகள் இழக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்தியாவிலும் பல முன்னணி நிறுவனங்கள் கணிசமான அளவில் ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளன.
2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் தொழில்நுட்பத்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் 27,000க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வேலைகள் இழக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இதுவரை 422க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் 1,36,000க்கும் அதிகமான தொழில்நுட்ப ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழந்துள்ளனர். இந்தியாவும் இந்த உலகளாவிய போக்கிலிருந்து தப்பவில்லை. பல முன்னணி இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கணிசமான அளவில் ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளன. கல்வித்துறையில் முன்னணியில் இருந்த பைஜூஸ் 2,500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளது. ரிலையன்ஸ் மற்றும் கூகுள் ஆதரவு பெற்ற துன்கோ 75% ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துள்ளது. பேடிஎம், அன்அகாடமி, ஓலா எலக்ட்ரிக், ஸ்விக்கி, மீஷோ போன்ற நிறுவனங்களும் ஆட்குறைப்பை செய்துள்ளன. பல நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்த இந்த மாற்றங்களை செய்கின்றன. ராஜஸ்தான் மாநிலம் சித்தூர்கர் மாவட்ட ராவத்பட்டாவில் அமைந்துள்ள அணுசக்தி ஆலையில் நடைபெற்ற தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் CITU சங்கமான அணுசக்தி ஆலை தொழிலாளர்கள் சங்கம் வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் சித்தூர்கர் மாவட்டம் ராவத்பாட்டாவில் அமைந்துள்ள அணுசக்தி ஆலையில் செப்டம்பர் 4 அன்று சங்க அங்கீகாரம் மற்றும் உரிமைக்கான தேர்தல் நடைபெற்றது. பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தொடக்க முதலே முன்னிலையில் இருந்த CITU தொழிற்சங்கமான அணுசக்தி ஆலை தொழிலாளர்கள் யூனியன் 95 வாக்குகள் வித்தியாசத்தில் BMS யூனியனை வீழ்த்தி ராவத்பாட்டா அணுசக்தி ஆலையில் அங்கீகாரம் பெற்ற சங்கமாக வெற்றி பெற்றுள்ளது. 2022ஆம் ஆண்டு BMS தொழிற்சங்கம் INTUC-யின் ஒரு பிரிவை விலைக்கு வாங்கி தன்னுடன் இணைத்து கொண்டு CITU-வை தோற்கடித்தது. அதேபோல தற்போது நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் சாதி, மதம், இனம் மற்றும் அனைத்து விதமான பிரிவினைவாதம், அரசியல் ஆதாயம் காட்டி தொழிலாளர்களை ஈர்க்க முயன்று தோல்வியடைந்தது. இங்கு அமைந்துள்ள ஹெவி வாட்டர் பிளான்ட் ஆலையில் CITU கடந்த 42 ஆண்டுகளாக அங்கீகாரம் பெற்ற தொழிற்சங்கமாக செயல்படுகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் நிலவில் உள்ள நிலையில் 1000 விரைவு நீதிமன்றங்களை கூடுதலாக அமைக்க வேண்டும் என்று இந்திய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பின் ஆர்வலர் குமன்தீப் கூறியுள்ளார். நாட்டில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் போக்சோ சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகளை விரைவாக விசாரித்து முடித்து வைக்க விரைவு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த விரைவு நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை, தீர்வு காணப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை போன்ற விவரங்களை இந்திய குழந்தைகள் பாதுகாப்பு என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு இறுதி வரையில் மொத்தமுள்ள 4,16,638 வழக்குகளில் 2,14,463 வழக்குகள் மட்டுமே தீர்வு காணப்பட்டுள்ளன. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. புதிதாக எந்த வழக்கும் வராமல் இருந்தால் தற்போது நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்த்து வைக்க இன்னும் 3 ஆண்டுகள் ஆகும். எனவே நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க கூடுதலாக 1000 விரைவு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்று தன்னார்வலர்கள் கோரியுள்ளனர். இனி உலக செய்திகள். அமெரிக்கா நாட்டில் உலகின் 3வது பெரிய டெலிகாம் நிறுவனமான AT&T நிறுவனத்தில் 17,000 தொழிலாளர்கள் ஆகஸ்ட் 16 முதல் நடைபெற்று வரும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் 4 வாரங்களை கடந்தும் தொடர்கிறது. 2019ஆம் ஆண்டு வேலைநிறுத்தத்தின் போது 22,000 தொழிலாளர்களாக இருந்த எண்ணிக்கை தற்போது 17,000ஆக குறைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஆட்குறைப்பின் காரணமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 16ஆம் தேதியுடன் ஊதிய உயர்வு ஒப்பந்த காலம் முடிவடைந்த பின்னரும் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்த மறுக்கிறது. கடந்த ஆண்டு நிறுவனத்தின் வருமானம் 12,200 கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு முறை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் தந்திரமாக கையாண்டு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய உயர்வை தருவதன் மூலம் நிறுவனத்தின் லாபம் கணிசமாக உயர்ந்துள்ளது. தற்போதைய நிர்வாகத்தின் முன்மொழிவில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பென்ஷன் உயர்வு இல்லை. சுகாதாரத்திற்கான செலவினம் வெட்டப்படுகிறது. வேலை பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. நிர்வாகம் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் திசை திருப்ப முயற்சித்தாலும் தொழிலாளர்கள் ஒற்றுமையுடன் உறுதியுடன் போராடி வருகின்றனர். கனடா நாட்டின் பொதுத்துறையில் பணியாற்றும் 55,000 தபால் தொழிலாளர்கள் ஆளும் வர்க்கத்தின் பொதுத்துறை சீரழிப்பு பணி நிலையங்களை வலியுறுத்திய வேலை நிறுத்தத்திற்கான வாக்கெடுப்பு செப்டம்பர் 9 முதல் அக்டோபர் 20 வரை நடைபெறுகிறது.
பொதுத்துறை தபால் தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த காலம் 2023 டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்துவிட்டது. கொரோனாவை காரணம் காட்டி சென்ற முறை ஊதிய உயர்வு குறைக்கப்பட்டது, வேலை பளு அதிகரிக்கப்பட்டது. பணவீக்கத்திற்கு ஏற்றவாறு ஊதிய உயர்வு பெற வேண்டும் என்பதில் தொழிலாளர்கள் உறுதியாக உள்ளனர். பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் முன்னேற்றகரமான முன்மொழிவுகள் எதுவும் இல்லை. பொதுத்துறையில் இயங்கி வரும் தபால் துறையை சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது. வேலை நிறுத்தத்தை தடை செய்யும் சட்டத்தை வைத்து தொழிலாளர்களை அரசு மிரட்டி வருகிறது. ஆனால் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக பெரும்பான்மையான ஊழியர்கள் வாக்களித்து வருகிறார்கள். பிரிட்டனில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அரசு குளிர்காலத்தில் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் நிவாரணத் தொகையை சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் நாடாளுமன்ற வாக்கெடுப்பு மூலம் பறித்துள்ளது. குளிர்காலங்களில் ஓய்வூதியர்களுக்கு 100 பவுண்ட் முதல் 300 பவுண்ட் வரை வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் அலவன்ஸ் அரசு சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் பறித்து வருகிறது. இதனால் குறைந்த ஓய்வூதியம் பெறும் 25 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து உள்ளது. குளிர்காலத்தில் வயதானவர்களை இறப்பில் இருந்து காப்பாற்றுவதற்காக தான் எரிபொருள் அலவன்ஸ் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் இறப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைந்தது. எரிபொருள் நிரப்பப்படக்கூட வசதி இல்லாத ஓய்வூதியதாரர்கள் குளிர்காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இதனை தடுக்கும் விதமான எரிபொருள் அலவன்ஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் ஏழை எளிய ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகையை லேபர் கட்சி அரசாங்கம் தனது பெரும்பான்மையை வைத்து சலுகையை பறித்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செங்கொடி இயக்கத்தின் மகத்தான தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி. சாம்சங் தொழிற்சாலையில் தொடரும் வேலைநிறுத்த போராட்டம், சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசுக்கு CITU வலியுறுத்தல். ஹரியானாவில் வேலையின்மை கொடூரம், புள்ளி விவரங்கள் மூலம் வாக்காளர்களை ஏமாற்ற பாரதிய ஜனதா முயற்சி. சென்சஸ் தாமதம் பற்றி எங்களையே கேள்வி கேட்பதா, புள்ளியியல் குழுவையே கலைத்தது ஒன்றிய மோடி அரசு. அதானி குழுமத்தின் கடன் மோசடியால் பொதுத்துறை வங்கிகளுக்கு 46,000 கோடி ரூபாய் இழப்பு. உலகளாவிய தொழில்நுட்பத் துறையில் வேலை இழப்பு அலை, இந்தியாவிலும் வேலை இழக்கும் இளைஞர்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் அணுசக்தி ஆலை தேர்தல், BMS சங்கத்தை தோற்கடித்து CITU தொழிற்சங்கம் அபார வெற்றி. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் வேலைநிறுத்தம். செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. வணக்கம்.